ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணோம், அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸோட நேமை பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே பாஸ்ட்டோட ஒரு கனெக்ட் இருக்கும். இந்த டென்ஸ் ஏற்கனவே பாஸ்ட்டு. அப்போது பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருந்த ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கன்ஃபியூஸ் ஆகுதா? இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், ரொம்பவே கிளியராக புரியும். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாரு, நேற்று உன்னை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், எங்கே போனேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு நீங்கள் நான் என் சொந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே உங்கள் ஃப்ரெண்டு போன வாரத்தில் 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரல, எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது நான் என் சொந்த ஊருக்கு போனேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வென்ட் டு மை நேட்டிவ். இது பியூராக பாஸ்ட் டென்ஸ். இதுவே நான் என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஹேட் கான் டு மை நேட்டிவ். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவளோட எக்ஸாமுக்கு நல்லா படித்தா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஷீ ஸ்டடிட் வெல் ஃபார் ஹர் எக்ஸாம். இது பாஸ்ட் டென்ஸ். இதுவே அவளுடைய எக்ஸாமுக்கு நன்றாக படித்திருந்தாள், அதாவது ஷீ ஹேட் ஸ்டடிட் வெல் ஃபார் ஹர் எக்ஸாம். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கரெக்டான சிச்சுவேஷனில் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறது தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். இப்போ இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த டென்ஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஹேட் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அதாவது V3 வேர்ப் இருக்கும், அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என் பைக்கை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருந்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹேட் கிவன் மை பைக் டு மை ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேட் நாட் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அதாவது V3 வேர்ப், தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவளோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கலை, அதனால் அவள் கவலையாக இருந்தா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஷீ ஹேட் நாட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க், ஸோ ஷி வாஸ் சேட். இந்த டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹேட் அப்படின்ற வேர்ப் இருக்கும், தென் சப்ஜெக்ட், அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் சென்டென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன்னோட பைக்கை அவங்கிட்ட கொடுத்துருந்தியா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ஹேட் யூ கிவன் யுவர் பைக் டு ஹிம்? இந்த ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து WH ஆட் பண்ணியும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன் பைக்கை ஏன் அவங்கிட்ட கொடுத்துருந்த? இதை எப்படி கேட்கலாம்? ஒய் ஹேட் யூ கிவன் யுவர் பைக் டு ஹிம்? நெக்ஸ்ட் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேட் நாட் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அண்ட் தென் சப்ஜெக்ட், தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், ஃபைனலி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவளோட ஹோம்ஒர்க்கை அவள் முடிச்சிருக்கலையா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹேட்ன்ட் ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க்? இப்போது எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி பேசும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The parcel had arrived when you called yesterday. The parcel had arrived when you called yesterday. இந்த சென்டென்ஸோட மீனிங், நேற்று நீ கால் பண்ண போது பார்சல் அரைவ் ஆகி இருந்தது, அல்லது பார்சல் வந்து சேர்ந்திருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். John had gone out when I went home. John had gone out when I went home. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் வீட்டுக்கு போனப்போ ஜான் வெளியே போயிருந்தான். இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்சல் வந்திருந்தது, நேற்று கால் பண்ணப்போ ஜான் வெளியே போயிருந்தான்,
நான் வீட்டுக்கு போன போது இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு சென்டென்ஸில் 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். When they arrived, we had already started cooking. When they arrived, we had already started cooking. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவங்க வந்தப்போ ஏற்கனவே நாங்கள் எங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he was very tired because he hadn't slept well. He was very tired because he hadn't slept well. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான் ஏன்னா அவன் சரியாக தூங்கி இருக்கலை. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். If he had studied in English medium, he would have scored good marks in the English exam. If he had studied in English medium, he would have scored good marks in the English exam. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவன் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தான்னா அவன் இங்கிலீஷ் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸு ஸ்கோர் பண்ணி இருப்பான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், if she had gone to the railway station on time, she would have not missed the train. If she had gone to the railway station on time, she would have not missed the train. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டான டைமுக்கு போயிருந்தான்னா அவள் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்க மாட்டா. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஜஸ்ட், ஆல்ரெடி இது மாதிரியான வேர்ட்ஸை அதிகம் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன வேர்ட்ஸுன்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜஸ்ட் மீனிங் இப்போ தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The train had just left when I arrived at the station. The train had just left when I arrived at the station. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் ஸ்டேஷனை அரைவ் ஆனப்போ ட்ரெயின் அப்போ தான் கிளம்பி இருந்தது. நெக்ஸ்ட் வேர்ட், ஆல்ரெடி மீனிங் ஏற்கனவே. எக்ஸாம்பிள், I called his office but he had already left. I called his office but he had already left. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவன் ஆஃபீஸை கால் பண்ணியிருந்தேன் ஆனால் அவன் ஏற்கனவே கிளம்பியிருந்தான். நெக்ஸ்ட் வேர்ட், எவர். இதோட மீனிங் எப்போதும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். It was the most beautiful place I had ever seen. It was the most beautiful place I had ever seen. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் பார்த்ததிலேயே ரொம்ப அழகான இடம் அது. நெக்ஸ்ட் வேர்ட், நெவர் மீனிங் ஒருபோதும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I had never seen such a beautiful place before I went to India. I had never seen such a beautiful place before I went to India. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அழகான இடத்த நான் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் வேர்ட், சின்ஸ் மீனிங் முதல் அல்லது இருந்து. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I ate a lot of food last night for dinner because I hadn't eaten anything since breakfast. I ate a lot of food last night for dinner because I hadn't eaten anything since breakfast. இந்த சென்டென்ஸோட மீனிங், நேற்று நைட்டு நான் டின்னருக்காக நிறைய சாப்பிட்டேன் ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்டில் இருந்து எதுவுமே சாப்பிட்ருக்கல. நெக்ஸ்ட் வேர்ட், ஃபார். இதோட மீனிங் ஆக. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I had not seen my sister for 3 months. I had not seen my sister for 3 months. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் என்னோட சிஸ்டரை 3 மாதமாக பார்த்துருக்கல. நெக்ஸ்ட் வேர்ட், எட். இதோட மீனிங் இன்னும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். My manager called me for my project status, but I had not finished it yet. My manager called me for my project status, but I had not finished it yet. இந்த சென்டென்ஸோட மீனிங், என்னோட மேனேஜர் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ்க்காக கால் பண்ணார் ஆனால் நான் இன்னும் அதை முடிச்சிருக்கலை. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.